அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் நிறுவனரான மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மா.கோ. ராமச்சந்திரன் ஐயா அவர்களின் 109வது பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் நடைபெறும் நிறுவனர் நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வணக்கம். தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. நிறுவனர் நாள் விழாவிற்கு தலைமையேற்று விழா பேருரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரையின் துணைத் தலைவரும் இயக்குனருமான முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் அம்மா. வென்றாரும் வெல்வாரும் இல்லா வகையில் எந்நாளும் ஒளி வீசும் தன்மதியே என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் புகழப்பெற்றவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பற்றிய பல நூல்கள், 8ஆம் வள்ளல் எம்ஜிஆர் உள்ளிட்ட பல நூல்களை எழுதிய எழுத்தாளர் ஊடகவியலாளர் மனைவி பொன்மாணிக்கம் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்றார். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். வணக்கம் ஐயா. மக்களாட்சியிலும் மக்களின் மனங்களை முடியாகச் சூடி மன்னனாக வாழ்ந்தவர் பொன்மனச்செம்மல் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். அவரது பிறந்த நாளினை சிறப்பிக்கும் வகையில் இன்று கவியரங்கமும் இன்னிசை நிகழ்ச்சியும் கருத்தரங்கமும் என பல நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. அவ்விழாவில் பங்கேற்றிருக்கும் கவியரங்க தலைமையேற்க வருகை தந்திருக்கும் கவிஞர் தஞ்சை இனியன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கவிபாட காத்திருக்கும் கவிஞர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இன்னிசை விருந்தளிக்க மாயா இசைக்குழுவினர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றனர். அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றோம். கருத்தரங்கத்தில் அமர்வு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் பேராசிரியர் பெருமக்களையும் கட்டுரை வாசித்தளிக்க வருகை தந்திருக்கும் கட்டுரையாளர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் தமிழ் அறிஞர்களையும் ஆர்வலர்களையும் யாதவர் இருபாலர் கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கும் மாணவ செல்வங்களையும் வரவேற்று மகிழ்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு தானே இலக்கணமாய் திகழ்ந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். அவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் மலர் தூவி மரியாதை செய்ய வருமாறு உலகத் தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் மற்றும் இயக்குனர் அவர்களையும் மனைவி பொன்மாணிக்கம் ஐயா அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். ஆயிரத்தி 1981ஆம் ஆண்டில் நடைபெற்ற 5ஆம் உலக தமிழ் மாநாட்டில் உலக தமிழ்ச்சங்கத்தினை தோற்றுவிக்கலாம் என்று அறிவிக்க செய்து தனது திருக்கரங்களாலேயே 1986ஆம் ஆண்டு தொடங்கி வைத்த பெருமைக்குரியவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செய்கின்றார் இயக்குனர் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்கள். மனைவி பொன்மாணிக்கம் ஐயா அவர்கள் எம்ஜிஆர் ஐயா அவர்களை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றவர். பல நூல்களை இயற்றியிருக்கின்றார். ஐயா அவர்கள் மலர் தூவி மரியாதை செய்கின்றார். தஞ்சை இனியன் ஐயா, பேராசிரியர் அனார்கலி அம்மா எல்லோரும் வந்து சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருஞான சம்பந்தம் ஐயா, வெற்றிவேல் ஐயா, கவிஞர் பெருமக்கள்,
பேராசிரியர் பெருமக்கள், தமிழ் அறிஞர்கள் மலர் தூவி மரியாதை செய்யலாம். பெரியோர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொலைநோக்கு பார்வையுடன் உலக தமிழ்ச்சங்கத்தை அமைத்த பெருமகனாருக்கு சிறப்பு செய்ய வந்திருந்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வணக்கம். நன்றி. நிறுவனர் நாள் விழாவில் சிறப்புரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் கலைமாமணி மணவை பொன்மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். திருவள்ளுவர் சிலையினை நினைவு பரிசாக அளிக்கின்றார். நன்றி அம்மா. நன்றி ஐயா. கவியரங்க தலைமையேற்க வருகை தந்திருக்கும் கவிஞர் தஞ்சை இனியன் ஐயா அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை அளிக்கின்றார். நன்றி. நிறுவனர் நாள் விழாவில் சிறப்புரையாற்ற வருமாறு கலைமாமணி மணவை பொன்மாணிக்கம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் ஐயா. இந்த காலை வேளையில் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். பெருமைமிகு இந்த தமிழ்ச்சங்கத்தில் பெருமைமிகு இயக்குனர் அம்மா அவர்களின் தலைமையில் நடந்த இந்த விழாவில் நான் கலந்து கொண்டது நான் செய்த புண்ணியம், பெருமை, பாக்கியம். ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இங்கேயே நான் வந்தேன். இதே மக்கள் தலைமை அதான் சார். கடந்த ஆண்டுக்கு முதல் ஆண்டு இதே அரங்கத்தில் பேசுகிற வாய்ப்பும் கிடைத்தது மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பற்றி. இந்த ஆண்டும் இந்த வாய்ப்பு அளித்த அம்மாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ரெண்டாவது, இவங்க பேச்சை கேட்க நான் ஊரெல்லாம் போவேன், ஆனால் அவங்க முன்னாடி பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இது என்ன விளையாட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி ஒரு பேச்சாளர், அப்படி ஒரு சிந்தனையாளர், படிப்பாளி, மிக சிறந்த ஆளுமையான பெண்மணி. அவங்க முன்னாடி பேச எனக்கு வாய்ப்பளித்தவங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 8வது வள்ளல் எம்ஜிஆர் நான் எழுதிய முதல் மக்கள் திரு எம்ஜிஆரை பற்றி எழுதியது. நான் பேச்சாளன் கிடையாது, ஒரு உணர்வாளன். அதுக்கு சின்ன உதாரணங்க. நான் நடைபயிற்சிக்கு போவேன். என்னுடைய அங்கே சென்னையில் ஒரு நாள் ஒரு வீட்டில் வேலை செய்கிற அம்மா, ஒரு நலிந்த தேகம், பார்க்க பாமரத்தனமாக எலும்பு தோணுமாறு காட்சியில் ஒரு பெண்மணி தன் தாய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, நான் வீட்டில் வேலை செய்கிற முதலாளி அம்மா சொன்னாங்க, பாதாமும் பெருச்சம் சட்டை உடம்பு நல்லதாம்மா, நான் கொரியரில் அனுப்பி வைக்கிறேன், நீ அப்பனும் காலையில் நைட்டு ஊற வச்சு காலையில் ஆளுக்கு 4 சாப்பிடுங்க, பெருச்சம் ஆளுன்னு சாப்பிடுங்கம்மா, நான் தீபாவளிக்கு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. இந்த தாய்க்கு 1000 மூட்டைச்சத்து தேவைப்படுகிறது. ஆனால் இந்த தாய் சொல்கிறாள், எலும்பு தோல் தாய்,
நான் வருகிறேன் தீபாவளிக்கு, இதை சாப்பிடுங்க எப்படி சொல்லித்தராங்க அந்த அம்மா. இது போல் நான் ஒரு உணர்வாளன், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு உணர்ந்து அவரை உருகி பார்த்தவன். அதனால்தான் எனக்கு 2 நூல்கள் எழுத முடிந்தது. முதல் காரணம், நான் பாக்கியாவில் பணியாற்றிய பொழுது மக்கள் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு நாள் வந்தது. எனது ஆசிரியர் பல்கலைவேந்தர் டாக்டர் பாக்யராஜ் அவர்கள் மனவை தலைவருக்காக ஒரு நினைவு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அவர் எழுத தகுதி உள்ளவர். ஏன்னா அவர் கலைவாரிசு என்று அறிவிக்கப்பட்டவர், தலைவர் எம்ஜிஆர் கூட பழகியவர், நல்ல குடும்ப சகிதமாக வாழ்ந்தவர். ஆனால் எனக்கு ஆணையிட்டார். எனக்கு ஆச்சரியம். முதலில் ஒரு டைட்டிலை கண்டுபிடித்தேன். வழக்கமாக எல்லா புத்தகங்களும் அவர் பயன்படுத்திய வார்த்தை வந்திருக்கிறது. எல்லா நூல்களுமே இது வரைக்கும் 4000 நூல்கள் வந்திருக்கிறது. உலகத்திலே எந்த தலைவனுக்கும் இல்லாத ஒரு பெருமை இத்தனை எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. அதில் கடையேடு வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே எல்லாருமே. இவன் வறுமைகள் ஒன்று கண்டுபிடிக்கிறான், பசி ஒன்று கண்டுபிடிக்கிறான். யார் இவன் அப்படி சொல்லி ஆய்வு பண்ணி இவன் 8வது வள்ளல் என்று நான் அந்த டைட்டில் வைத்தேன். கட்டுரை வந்தது. பாக்கியாவளி 4 நாளாகிவிட்டது. கடிதங்கள் குவிகிறது. எங்கள் சார் பார்க்குறாரு, என்னடா இவ்வளோ கடிதம் வருதுன்னு சொல்லி. 4வது நாள் எங்கள் சாருடைய ஆஃபீஸுக்கு 3 பசங்க வர்றாங்க. ஒருத்தர் மாலை, ஒருவர் சால்வை, ஒருத்தர் பேனா வச்சு நிற்கிறாங்க. அந்த வீட்டில் அந்த அரண்மனையில் எங்கள் சாரை பார்க்க தான் பொதுவாக வர்றது வழக்கம். ஒரு காரில் கிளம்ப போகிறாரு. அவர் சொல்கிறார், எங்கள் சாரு, ஏன்பா நேராச்சு, வாங்கப்பா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அந்த பசங்க 3 பேர் பம்மிக்கிட்டே வரானுங்க. சரி, யார் சார் மனைவி பொன்மாணிக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாரு. இந்த வாரம் 8வது வள்ளல் எம்ஜிஆர் கட்டுரை படித்தேன் சார். என்ன சார் இப்படி எழுதியிருக்காரு, அவரை பார்க்கணும் சார் அப்படின்னாங்க. உடனே சார் மேலேருந்து என்னை வர வச்சாங்க. கீழே வந்தேன். மனைவி உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்க, பைசா அனுப்புங்க அப்படின்னாரு. எனக்கு மரியாதை செஞ்சாங்க. முடிஞ்சு போச்சுங்க. சாயங்காலம் எங்கள் சார் வந்தார். மனைவி அதை தொடராக எழுதுங்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி பரவாயில்ல, ஆணையிட்டார். எனவே மக்கள் திரும்பினார். அவர் தாய் உள்ளத்தை நிறைய பார்த்ததுனால 25 வாரம் எழுதின பாக்கியாவில். அதை தொடராக வரும்பொழுதே கற்பகம் புத்தாளி நிறுவனர் இந்த தொடரை யாராவது சொல்லி இதை முதல்ல சொல்லி திரு நல்லதம்பி அவர்கள் அந்த புத்தகத்தை முதலே ரைட்ஸ் வாங்கி அவர் வெளியிட்டாருங்க. இந்த நூல் பொழுது உலக நாடுகள் ஃபுல்லாக இருக்கிறதுங்க. இந்த தலைவனை ஏன் இப்பொழுது இன்னும் மக்கள் மறக்காமல் நாடு முழுவதும் கொண்டாடுகளின் காரணம் அமெரிக்க அதிபர் ரீகன் சொல்கிறார், நான் அமெரிக்க எம்ஜிஆர் என்று. பேரறிஞர் அண்ணா சொல்கிறார், என்னை முதல்வராக்கிய ஆக்கியவன் என் தம்பி ராமச்சந்திரன் என்று. கலைஞர் கருணாநிதி சொல்கிறார், என்னை முதல்வராக்கிய நண்பர் எம்ஜிஆர் என்று. மேதகு பிரபாகரன் சொல்கிறார், நான் வணங்கும் ஒரே தெய்வம் எம்ஜிஆர் என்று. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத பாமரன் பேசிய முதல் ஆங்கில வார்த்தை எம்ஜிஆர். நண்பர்களே, அதற்கு பிறகு அதாவது அவரை பேசணும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். திருச்செந்தூரிலே ஒரு அரசு விழா, பிரைம் மினிஸ்டர் வராரு, நேரு அங்கே வர்றாரு. அதில் கலந்து கொள்ள முதலமைச்சர் பேரில் காமராஜரும் போகிறாருங்க. விழா முடிஞ்ச உடனே நேரு சொல்கிறாரு, காமராஜ் கூட நான் விருதுநகருக்கு வரவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாங்க, ரொம்ப தூரம், நீங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிடுங்க, நான் காலைல வந்துடுறேன் அப்படிங்கிறார். இல்லை நான் கட்டாயம் வரேங்கிறாரு. இரவு சரிந்து வேறு தவிர்க்க முடியாமல் பிரைம் மினிஸ்டர் நேரு அவர்கள் விருதுநகர் செல்கிறார்கள். இரவு 1 மணிக்கு கதவை தட்டும் பொழுது அந்த தாய் சிவகாமி அம்மா கதவை திறந்துட்டு, என்னடா மணி என்னடா ஆகுது தம்பி, இவ்வளோ லேட்டாக வரிய சாமி, இப்படியே ராத்திரியில் வரா சாமிங்கிறது. இந்த நாட்டு முதலமைச்சர் அப்படிங்கிற தாய் பிள்ளையாக பார்க்குறாங்க. இந்த அம்மா கூட கூட்டாளியை உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்ற இந்த நாட்டின் பிரதமர் வருகிறார். உள்ளே போகிறாரு காமராஜர். 2 சேர் இருக்குது, ஒரு ஆள் சேர் இல்லை. எதிர் வீட்டில் போய் கதவை தட்டி ஒரு சேரை எடுத்து வராங்க. நேரு பார்க்குற, யாரா நீ, இந்த நாட்டு முதலமைச்சரா, ஒரு நேரத்தில் 3 பேர் வந்தாலும் கூட சேரில் ஆளுகிறான், யாரா இவன் அப்படின்னு சொல்லி பிரமித்து அவரை காங்கிரஸ் தலைவராக்கிய ஆல் இந்தியா தலைவரை சூரத் மாநாட்டில் சேரட்டூனில் உட்கார வச்சு இவர் இல்லை லகானை பிடிச்சிட்டு போவார் காமராஜ். இப்போ நான் இவர் என்ன சொல்கிறாரு, திமுகவோட மிகப்பெரிய முக்கியமாக இருக்கிற தலைவர். அப்போ காமராஜ் விழா சொல்கிறார். காமராஜர் விழாவில் என் தலைவன் காமராஜ் வழிகாட்டி
பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிறாரு. கட்சியில் வந்து பெரிய ஆளுங்கள்லாம் ரொம்ப சத்தம் போட்டு என்ன அண்ணா அப்படி சொல்கிறாரு ராமச்சந்திரன், அவர் தலைவராக நீங்கள் வழிகாட்டி அப்படிங்கிறோன்னே கட்சி விட்டு நீக்குங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு, ராமச்சந்திரனை கட்சி விட்டு நீக்கலாம், நஷ்டம் அவனுக்கு இல்லை கழகத்துக்கு அப்படின்னு அந்த மேட்டரை முடிச்சிடுறாருங்க. இப்போ ஏன் காமராஜர் இவர் பிறன்னு சொன்னால், இவர் முதலமைச்சர் ஆயிரம் எம்ஜிஆர் ஆன உடனே தன்கிட்ட வேலை செய்ய அத்தனை பேரும் கூப்பிட்றாரு. சமையல்காரன், தோட்டக்காரன், ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன். அது ஒரு தனி ராஜ்யம் தானே. அவர் ராமவரம் தோட்டம் என்பது ஒரு தனி வீடு அல்ல, அது ஒரு அசோகவனம் மாதிரி. அது ஒரு பெரிய ராமச்சந்திரமூர்த்தி வாழ்ந்த இடம் இது இல்லையா. அப்போ சொல்கிறாரு, நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், எனக்கு சம்பளம் பெருசாக கிடையாது, நடிக்கும் நிறைய சம்பாத்தி நிறையா அவங்க செஞ்சுட்டு இருந்தேன், இனிமேல் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது, சம்பளம் எனக்கு குறைவு முதலமைச்சருக்கு அப்படின்னு ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து சூட்கேஸ் கொடுத்து எடுத்துகிட்டு போய் ஏதோ வச்சு பொழைச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் வர்றாரு, மெய்காப்பிலர், அவர் தேவராஜ் வாங்க மறுக்கிறாரு. ஏன்னு கேட்டால், தலைவரை எனக்கு எல்லாம் பண்ணிட்டீங்க, பிள்ளைய படிக்க வச்சிங்க, வீடு வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, எனக்கு வேணாம் தலைவரை இது அப்படிங்கிறாரு. வாங்கிக்கடா திரும்ப கட்டாயப்படுத்துகிறாரு. நீ வாங்கினா அந்த தோட்டத்துக்கு என்னை வந்து பார்க்க வரலாம், இல்லைன்னா வாங்க வெளியே போ அப்படிங்கிறாரு. இது என்ன, அந்த தலைவரை பார்க்காம இருக்க முடியாது சொல்லி பொட்டியை வாங்கிட்டு போயிடறாரு. 6 மாதம் கழிச்சு வர்றாரு. அந்த பணத்தை என்ன பண்ணான்னு கேட்குறாரு தலைவர். அது பத்திரம் இருக்குது தலைவர் அப்படிங்கிறான். என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை வாங்கலன்னா தோட்டத்துக்கு வராதுன்னு சொன்னீங்க, நான் அதனால தான் வாங்கினுங்கிறான். அப்படியே உருகி போகிறாரு. அதே முதலமைச்சர் தான் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு சென்ட் இடம் கூட வாங்கவில்லை எம்ஜி ராமச்சந்திரன். காமராஜர் இப்படி எளிமையோ நேர்மையோ அதே ஏழ்மையை கடைபிடித்தார் எம்ஜி ராமச்சந்திரன். அதனால தான் உலக நாடுகளாம் கொண்டாடுகிறது. ஒரு முறைங்க அவர் முதலமைச்சர் ஈரோட்டுக்கு போகிறாரு. ஈரோட்டில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே சூழ்ந்துருக்கிறாங்க. ஒரு இளைஞன் வர்றான், ஒரு மனுவோடு வர்றான். தலைவர் கூப்பிட்டு நீட்டினவனை, சரி மனுவை நீ வச்சுக்கடா, உனக்கு என்னடா வேணும்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் வேணாம் தலைவர், சென்னிமலையில் வந்து நிறைய சாயப்பட்ட வந்து கம்பெனி வந்துருச்சு, தண்ணி ஃபுல்லாக அவன் எடுத்துக்கிறான், மக்கள் தண்ணி இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க, அதுக்கு என்னடா பண்ணலான்னு கேட்குற தலைவர். சாயப்பட்டை இழுத்து மூடுங்க அப்படிங்கிறாரு. அந்த பையன் சொல்கிறான். சரி இங்கே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தலைவர் கேட்குறாரு. அது ஒரு 2000-3000 பேர் அப்படிங்கிறான் அந்த பையன். சரி நாளைக்கு இழுத்து மூடிடுறேன், வேலைக்கு என்ன பண்ணான் அப்படின்னு கேட்குறாரு. அவன் முழிக்கிறான். சரி நீ போடா நான் பார்த்துக்கிறேங்கிறார் தலைவர். ஒரு வாரம் கழிச்சு திருச்சி ஈரோடு கலெக்டர் என்ன பண்ணுறாரு, ஓப்பன் ஜீப் எடுத்துக்கிட்டு சென்னிமலைக்கு போகிறாரு. அந்த பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க 4 பேர். எங்கள் யாரா கந்த சமீன் அவர் கேட்குறாரு கலெக்டர். நான் வந்தான் சார் பையனை காமிக்கிறாங்க. இங்கே வாடா ஜீப்பில் ஏறுறா, என்னடா மனு கொடுத்த முதலமைச்சர்கிட்ட 25 போர் போட சொல்லி ஆணையிட்டு இருக்காரா, ஏறுறா எங்கடா போகணும். அப்படியே ஏறிட்டு சொல்கிறான், ஒத்தக்கரில் போடுங்க, மீனாட்சி கோயிலில் போடுங்க, திருப்பனங்குடி போடுங்கட்டு 20 போர் போட சொல்லி காமிச்சிட்டே வர்றான். மீதி 5 போர் மிச்சமாகுது, என்னடா பண்ணலாம், போதும் சார் அப்படிங்கிறான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாங்க, மனு கொடுத்தவன் ஒரு மாவட்ட செயலர் கிடையாது, மந்திரி கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. யாரோ ஒரு சிறுவன் மனு கொடுக்கிறான், அதை பரிசீலிக்கிறார், முதலமைச்சர் அதை நிறைவேற்றுகிறார். அதனால தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இன்னும் வாழ்கிறார். அடுத்துங்க, தமிழ் அகராதியில் இல்லை என்ற சொல்லையும் முடியாது என்ற சொல்லையும் அப்புறப்படுத்தின எம்ஜி ராமச்சந்திரன். அவன் ஒரு நாளும் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை இறுதி வரை. யார் வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன். ஒரு முறை 73 நினைக்கிறேன், 1973 திண்டுக்கல் பை எலெக்ஷன். 1 மாத காலம் அப்படியே போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து ரணத்தோடு வருகிறார். பிரச்சாரம் முடிந்து அதிகாலை 6:30 மணி ராமர் கார் உள்ளே போகுது. அங்கே 3 ஐயர்கள் நிற்கிறாங்க. வேறு என்ன பண்ணுவாங்க, நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் வீரப்பா, அந்த பிஏ கூப்பிட்டு நாளைக்கு வர சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இறங்கி வராரு, பக்கத்தில் போகிறாரு. என்ன வேணும் உங்களுக்கு கேட்குறாரு. ஐயா ஆலந்தூரில் கோயில் கட்டியாச்சு, அவர் செலவு வைக்கணும், ஐயாட்ட நண்பர் அவங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சாப்பிட்டுட்டு இங்கே உட்காருங்க நான் வரேன்ட்டு போகிறாரு. அப்போ கூட சொல்லலாம், நாளைக்கு வாங்கலேன்னு சொல்லலாம் இல்லையா. அவர் உட்கார வைக்கிறாரு. வந்து ஒரு பேப்பரில் பணத்தை கொடுக்குறாரு. வாங்கிட்டு 3 பேரும் அப்படியே கும்பிட்டு போகிறாங்க. போயிட்டுருக்கும்போதே அந்த தோட்டத்தில் நடந்து போகும்போது ஒரு ஐயர் ரொம்ப இழைச்சி பாவப்பட்டு நிற்கிறான். உடனே பிஏ கூப்பிட்டு அவனை மட்டும் கூட்டி வை அப்படிங்கிறாரு. அந்த ஐயரை கூட்டி வர்றாங்க, உட்கார வைக்கிறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து சொல்கிறாரு, அது வந்து கோயிலுக்கு, இது உங்களுக்கு அப்படிங்கிறான். அவன் ஆடி போகிறான். யாரா இவன், நான் ஏழை பிராமணன், நான் வறியவன், 3 வேளை சேவிக்கிறேன், நான் ஆண்டவன்கிட்ட அதை வேண்டிக்கிட்டேன், ஏன் இந்த ஏழை பிராமணன் ரொம்ப உதைக்கிற, ஊரில் செலவைக்க ஊரெலாம்
கோயிலில் செலவைக்கு உரம்லாம் போய் வசூல் பண்ணுறேன், வீட்டில் உழவைக்கிறேன், எங்கே போவேன்னு சொல்லி இறைவா உன்ட்ட தானே வேணுனேன், இவன் யார் என்னை கண்டுபிடிச்சான், நான் வறியவன் ஏழை பிராமணன் என்று அப்படின்னு சொல்லிட்டு அவரை முகத்தை பார்த்துக்கிட்டு நான் கேட்டேன், அவன்கிட்ட நான் ஏழை பிராமணன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும், கேட்கவே இல்லையே, எப்படி என்னை கண்டுபிடித்தான் இறைவா ஈஸ்வரன்ட்டு முகத்தை பார்த்துட்டே போவான். இப்படி தான் வந்து மக்கள் எம்ஜிஆர் கேட்டு கொடுப்பவர்கள் இல்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர் எம்ஜி ராமச்சந்திரன். அதோடுங்க தன்னுடைய திரைப்படங்களை வந்து ஒரு திண்ணை பள்ளிக்கூடம் மாற்றினார் அவர். யார் யாருக்கு என்னென்ன அறிவுரைகள், வெறும் அறிவுரைகளில் வாழ்ந்து காட்டித்தான் அதை வழிகாட்டினார். அதனால்தான் என் புத்தகங்களை அண்ணனும் சைதை துரசாமி முன்னாள் மேயர் மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் வந்து என் புத்தகத்தை உரெல்லாம் வாங்கி கொண்டு வருகிறார், பரிசாக வாங்கி தருகிறார். ஈரோட்டில் இயங்கி ராஜபுரத்தில் வந்து 1000 புத்தகங்கள் வாங்கி யானை பட்டத்து யானை மீது வைத்து ஊர்வலம் கொண்டு போய் குங்கரங்கத்தில் வெளியிட்டார். அந்த பெருமனுக்கு நான் மிகவும் நன்றி கடைப்பட்டிருக்கிறேன். அப்படிங்க அவர் அவதார புருஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு பயிற்சி எடுத்தாலும் ஒரு காலம் வரைக்கும் தான் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சோர்வடைஞ்சிருவான். முதல் படத்தில் வந்து அதாவது தன் நாடோடி மன்னர் படம் எடுக்கிறாரு, சொந்த படம் எடுக்கிறாரு, பெரிய லெவலில் அவரை ஜெயிக்க முடியல, சரி தானே இயக்கி தானே கதையெல்லாம் பண்ணிவிட்டு படம் பண்ணுறாரு. அது ஒரு காட்சி வரும், அதாவது மன்னனை வந்து கடத்திடுவாங்க, மணிமாறனை வீராங்கனை வந்து முதல் மன்னனாக்கிடுவாங்க. இப்போ ஆட்சி பரிமாணம் பண்ணுறாரு, திட்டங்கள் வகுக்கிறாரு, அதான் நான் நிற்கிது அது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த படத்தில் ராணி காத்திருக்காங்க போங்க அப்படிம்பாங்க. ஐயோ ஆட்சி பெற சொன்னீங்க அதெல்லாம் சரி, அங்கே எப்படி நான் போக அப்படின்னு தலைவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க நாடு நலமுறை வேண்டுமால வேறு வழி இல்லை மன்னா போங்க அப்படிம்பாங்க. அங்கே எம்மண்டஞ்சா அம்மா வந்து தன் கணவனை காணாட்டு மகளை தேடிட்டு இருக்காங்க. வந்த உடனே நிறைய வசனம் பேசுவாங்க. மாலை நேரம் வந்து விட்டால் மனோகுரிய மனைவி தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசிகிட்டே போவாங்க. ஒரு இடத்துல வந்து தலைவர் சொல்லுவார், நான் வந்து உன் கணவன் இல்லை மனோகுரி, நான் ஒரு புரட்சிக்காரன் அப்படிம்பார். அந்த அம்மா ஆடி போயிடுவாங்க. யாரோ ஒருத்தர் நான் போட்டு கணவனாக அந்த மனவா பேசிட்டேனே வாழ்ந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லி தற்கொலை பண்ண போவாங்க. அப்போ தலைவர் கேட்பார், மனோகுரி இன்னுமே நம்பவில்லை அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த அம்மா சொல்லும், நான் என்ன உன்னை நாடே நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த அசரீரி வருதா இல்லையா, அவருக்கு வந்து ஆட்சியை படத்தில் ஜெயிக்கணும். அந்த வசனம் அமைதி கண்ணதான் சொல்கிறாரு, நான் என்ன இனி நாடே நம்பித்தான் ஆக வேண்டும். அதே போல் மாட்டுக்கரவலன்னு ஒரு காட்சி வரும். வரலட்சுமி அம்மா வந்து சொல்லுவாங்க, ஏங்க அதாவது ஒரு வக்கீல் ஒரு வழக்கறிஞராக இருப்பார், மாறி வந்து அங்கே வந்துடுவார். வந்து உடனே காலைல மாட்டு தொழுத்தில் போய் சாணம் பெருக்கிட்டு இருப்பார். இவர் கேட்ப அந்த அம்மா சொல்லு, ஏங்க மாட்டு தொழுத்தில் நடக்கிற அதிசயத்தை பாருங்கள் அப்படிம்பாங்க. அவர் விற்கிறான்னு சொல்லுவார். கேட்பார், ஏன் இயேசு திரும்ப பிறந்துட்டாரா, இயேசு திரும்ப பிறந்தான்னு கேட்குறாங்க. ஆக இந்த அசரீரியெல்லாம், அதாவது இவர் இலங்கையிலிருந்து தந்தை இறந்து விட்டார், தாய் சத்தியபாமா, அங்கே பிழைக்க முடியவில்லை, கை குழந்தை எம்ஜிஆர், கையில் வந்து சக்கரபாணி. ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு அதிகாலை காலையில் ஒரு கப்பல் வந்து நிற்குது, அகதிகள் இப்போ எல்லாம் இறங்கி வர்றாங்க. அப்போ இந்த தாய் வந்து ஒரு பையன் இடுப்பில் வச்சுக்கிட்டு இறங்கி வர்றாங்க. அந்த குழந்தைய அந்த கடற்கரை இறக்கி விட்றாங்க எம்ஜிஆரை. அது போன உடனே நடந்து போகிற அழகை பார்த்து இங்கே வந்தவங்களாம் பிரமிச்சு பார்க்குறாங்க, யார் இவன் வேறமா, இந்த குழந்தை வேறமா தெரியுது, அவதார குழந்தை மாதிரி சொல்லிட்டு. அப்படி தெரியாது, இவன் தான் இந்த நாட்டை ஆளப் போகிறான் என்று யாருக்கும் தெரியாது. அப்பேற்பட்ட எம்ஜி ராமச்சந்திரன் தான் ஒரு முறைங்க என்எஸ்கே வீடு ஏழும்போது என்எஸ் கிருஷ்ணன், அவருக்கு ரோல் மாடல் எம்ஜிஆருக்கு தலைவருக்கு வந்து அவர் தான். இன்னும் ஆரம் வீரப்பனை கூப்பிட்டு, வீரப்பா பணத்தை கட்டி பேங்க்கில் பத்திரத்தை அண்ணன்ட்டு கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. அவரும் சரின்ட்டு பணத்தை கட்டி பத்திரத்தை என்எஸ்கிட்ட போகிறாரு. இந்த மாதிரி தர சொன்னாருங்க அப்படின்னா அவர் சொல்கிறார் என்எஸ்கே, வீரப்பா தம்பி நிறையா எனக்கு பண்ணிட்டான்டா, அவன்கிட்ட வந்து பத்திரத்தை போடுறா வேணாம் அப்படிங்கிறாரு அவர். சரின்ட்டு அவர் வர்றாரு. வந்துட்டு தலைவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி தம்பி நிறையா எனக்கு பண்ணிட்டான் வீரப்பா, பத்திரத்தை அவன்கிட்டே கொடு அப்படின்னு சொன்னாருங்க அப்படிங்கிறான். அப்படியா, வேறு யாராக இருந்தாலும் அப்படியே சொன்னார், வச்சிரு வீரப்பா பார்த்துக்கலாம், இல்லை ஜானகி அம்மாட்ட கொடு பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. என் தலைவன் சொல்கிற உடனே, வீரப்பா நீ இருந்துக்க அப்படிங்கிறார். உடனே ஒரு நொடி தாமதிக்கலைங்க, யோசிக்கவே இல்லை. ஒரு முறை கவியரசு கண்ணதாசன் வந்து காரில் மவுண்ட் ரோடு போயிட்டுருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டுருக்காரு.
போகும்போது தேவி தியேட்டரில் வந்து நேற்று நாளை படம் கட் அவுட் வச்சுருக்கேன் உயரமாக. அவர் கண்ணாடியை இறக்கிட்டு இப்படி எட்டி பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, இவனை கூட ஒரு காலத்தில் எல்லாம் வாத்தியார்னு சொன்னாங்க, இவன் எந்த ஸ்கூலில் வேலை பார்த்தான்னு நான் நிறைய பேரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் இப்போ சொல்கிறேன் அவன் வாத்தியார் தான் அப்படிங்கிறாரு. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். அவன் எம்பாட்டே ரெட்டிங்களை திருத்துறான் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு பாடல் வரி இப்படி இருக்க வேண்டும், கதை அமைப்பு இப்படி இருக்க வேண்டும் அவர் தீர்மானிக்கிறார். வாலி ஐயாவர் சொல்லுவார், நாங்கள் பேனா மட்டும் எடுத்துகிட்டு போவேன், அவனை பார்ப்போம், அவன் முகத்தை பார்த்தா எழுதுவோம், அவ்வளோதான் சொல்லுவார். அவர் கற்பனை தேவையில்லை அப்படிம்பார். வாலி ஐயா கூட சொல்லியிருக்காருங்க. அது மாதிரி அண்ணன் மருதகாசி கவிஞர் வந்துங்க, தலைவருக்கும் அவருக்கும் சின்ன ஒரு பிரிவு வந்துருச்சு தேவரையா நாட. அவர் பிரிஞ்சு போயிட்டார். பிரிஞ்சு போன நேரத்தில் அவர் வறுமையில் வர்றாரு. நினைத்தே முடியும் படத்துக்கு ஒரு பாட்டு எழுத சொல்கிறாங்க. யாரும் எழுதுகிறாங்க, கண்ணதாசன் எழுதுறாரு, புலம்பத்து எழுதுகிறாங்க, எல்லாருமே ஒரு திருப்தியில் தலைவருக்கு. கண்ணதாசன் சொல்கிறாரு, பேசாமல் காசி என்ன கூட்டு எழுத வைங்க அப்படிங்கிறாரு. உடனே அவர் நம்மளை தப்பாக எழுதினவர் அப்படின்னு யோசிக்கல, வர சொல்லுங்கிறாரு. வந்தவுடனே அவர் அப்படியே கூனி குறுகி நிற்கிறாரு, சாப்பிட வைக்கிறாரு, அப்புறம் எழுதுகிறாரு. 2 days கழிச்சு எழுதிட்டு வர்றாருங்க. பார்த்துட்டு ஒரு சொல்கிறாரு, இவர் எழுத சொல்லிட்டு சிச்சுவேஷன் கேட்டு போயிடுவாருங்க. போன உடனே அங்கே வீட்டுக்கு போனால் அதுக்கு முன்னாடி தலை விசாரிக்கிறாரு, மருதகாசியான குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா வீடு அடமானம் இருக்குது, கஷ்டத்தில் இருக்காரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னே இவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டு பத்திரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சுமா. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பாட்டு எடுத்து கொண்டு வர்றாரு. ஒரு வரி எழுதியிருப்பார், அது தலைவர் திருத்துவார். அதாவது, பொன்பொருளை கண்டவுடன் வந்தபடி மறந்து விட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமேன்னு எழுதியிருப்பார். தன் வழியே போகிறவர் போகட்டும் எழுதியிருப்பார். தலைவர் சொல்வார், தன் வழிங்கிற நல்ல வழி தானே, சுயமாக தான், அது தப்பு இல்லைங்கிறாரு. அதனால் கண்மூடி போகட்டுமேன்னு அப்படின்னு சொல்லி எழுத வைக்கிறாரு. ஆக ஒரு பாடல் வரியில் எவ்வளோ கவனம் செய்யுது, கதையில் எல்லாம் எப்படி பண்ணுறாருங்கிறத வந்து நிறைய அவர் வந்து, அதனால தான் மக்கள் இன்னும் வந்து மறக்காமல் இருக்காங்க. ஒரு முறை பிச்சாண்டி ஐஏஎஸ் சார் ஐயர், பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர் என்னை வீட்டுக்கு வர வச்சாருங்க. அப்போ சொன்னார், மனவை நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், அந்த புத்தகம் எழுதி நீங்கள் தான் காரணம் அப்படின்னாரு. எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர். அது எப்படி சொன்னார்னா, அவங்க ஒய்ஃபும் 2 பொண்ணு அவருக்கு, மனைவி 2. என் மனைவி என் மகன் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு, என்னங்க யாரோ மனைவி பொன்மானிக்கம்மா 8வது வரல எம்ஜிஆர்னு புத்தகம் எழுதியிருக்காரு, படிக்க முடியலைங்க, மூடி முடிச்சுட்டு அப்பப்போ படிக்கிறேங்க, அழ வைக்கிறாருங்க நீ இப்படி. ஆனால் அவரை பார்த்தா அவருக்கு சம்மந்தமே இல்லைங்க, எப்படி தெரியல, நீங்களும் 10 வருஷமாக இருக்கீங்களே, ஒரு புத்தகம் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்களா அந்த அம்மா. அப்போ தான் எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு நூல் எழுதுவாருங்க. அது எனக்கு இதையெல்லாம் சொல்லி தான் என்கிட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு அவர் என் புத்தகத்தை பார்த்துட்டு அவர் புத்தகம் எழுதினாருங்க. அது ஒரு நிறைய அருமையான ஒரு செய்தி சொல்லியிருப்பாருங்க. இயக்குனர் பாரதராஜாவுக்கு உடம்பு சரியில்லை, நீலாங்கலையில் தங்கியிருக்காரு. நானும் என் நண்பர் ஜேபியும் அங்கே போகிறோம். போய் விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் இவர் வீடு, காரை நிறுத்திட்டு இப்படி வர்றோம். இவர் கார் அப்போ தான் வருது. நான் சரியான வெயிலுங்க. வந்தவுடனே அந்த டிரைவர் வந்து காரை டோரை திறக்க போனேன், கேட்டேன். நான் பக்கத்தில் போனேன் கேட்டு காருக்கிட்ட. என்னை பார்த்து மனவை எப்போயா வந்தேன்னு கேட்டார். நான் கதவை திறந்து பார்த்தா கால் வீங்கி வர நடக்க முடியலை. அப்படியே சரி நான் கை தாங்கின தோளில் சுமந்துக்கிட்டு தாங்கி பிடிச்சிக்கிட்டு காலை அப்படியே தரையில் வச்சாருங்க. சூடு தம்மையும் தவிச்சார். ஏன் மனவை என்னையா எப்படி கொதிக்கினார். அப்போ நான் சொன்னேன், சார் நம்ம ஒரு ஸ்டெப்பு தான் கால் வச்சாங்க, சூடு தாங்க முடியல, காலமெல்லாம் நடந்து போனுக்க நீ தலைவன் கவலைப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின ஒரு சம்பவத்தை சொன்னேன். அதாவது தலைவர் வந்து சேலத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறாரு, போயிட்டு அடுத்து ராசிபுரம் போகணும். மதியானம் கிளம்பி வெளியே வர்றாரு, வெயில் சரியான வெயில். அந்த கார் வர்றதுக்கு அந்த வெயிலோட தாக்கத்தை உணர்றாரு. அப்போ சொல்கிறார் பிச்சாண்டி ஐஏஎஸ்ட்ட, பிச்சாண்டி நீங்கள் வலதுபுறம் ஏறி உட்காந்துக்குங்க, நான் இடதுபுறம் ஏறி உட்காந்துக்கிறேன், நீங்கள் வலதுபுறம் கணக்கெடுத்துட்டு வாங்க, யாரு காலில் செருப்பில் கணக்கெடுங்க, நான் இடதுபுறம் பார்த்துட்டு நான் கணக்கெடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. சார் நாட்டில் எங்கேயாவது ஒரு முதலமைச்சர் வந்து எவன் கால செருப்புன்னு கணக்கெடுப்பானா, ஒரு அதிகாரியை சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி ராசிபுரம் போய் சேர்ந்தாச்சு. பிச்சாண்டி ஐஏஎஸ் சொல்கிறாரு, ஐயா ஒரு 50% இப்போ சிறுப்பில் அலைகிறாங்க நாட்டில் அப்படிங்கிறாரு. தலைவர் சொல்கிறாரு, இல்லை அது நிறைய போயா அப்படிங்கிறாரு, அதை விட அதிகம்தான் அப்படிங்கிறாரு. அப்போ சொல்கிறார், அங்கேயே காலனி வழங்கும் திட்டத்தை அறிவிக்க பாருங்கிறாரு, செருப்பு வழங்கும் திட்டங்கிறாரு.
இப்போ அதிகாரி சொல்கிறாரு, ஐஏஎஸ் ஒரு ரிச்சன் ஐயா, அது எப்படி சாத்தியம் அவங்க அப்படிங்கிறாரு. அப்போ இவர் தலைவர் சொல்கிறாரு, நான் தொடர்ந்து உனக்கு வாங்கி தர மாட்டேன், ஒரு முறை அவனுக்கு போட்டு பழகி விட்டுறேன், அப்புறம் பார்த்துக்குவாங்கிறாரு. தன் தாய் கூட தன் மகன் செருப்புனாலே எனக்கு கவலைப்படலைங்க, இவன் கவலைப்பட்டான். அதான் அந்த செருப்பு பழங்க திட்டத்தை அறிவிச்ச தலைவர் அனுப்பிச்சாருங்க. இப்படி அவர் நிறைய சொல்லிட்டே போகலாமுங்க. ஒரு அவதாரம் அப்படிங்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. இன்னும் வந்து கலைஞர் கூட சொல்கிறார் பாருங்க, எங்கள் தங்க படத்துக்கு பாட்டு எழுதுவார். இது தெரியும், நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, யூடியூப்பில் வந்துகிட்டே இருக்குது. வாலி பாட்டு எழுதுகிறாரு, எழுதும்போது கொஞ்சம் யோசனையாக உட்காந்துருக்காரு. கலைஞர் அந்த பக்கம் வருவார். வந்தவுடனே என்னையா வழி யோசனையாக இருக்கானுங்காரு. இந்த பல்லவி எழுதிட்டேன், அடுத்த வரி உட்கார மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. என்ன பல்லவின்னு கேட்குறாரு. நான் அளவோடு ரசிப்பவன் அப்படிங்கிறாரு. எழுதிங்கிற உடனே யோசிக்கவில்லை கலைஞர். எதையும் அளவின்றி கொடுப்பவன் எழுதி போட ஓடி போயிட்டுருப்பார். ஆக இந்த மனிதனை வந்து எல்லோரும் அப்படியே தாங்கி பிடித்து கொண்டு தான் வெளியே இது பேருக்கு யாரும் பேசவே இல்லை. இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். நம்ம மதுரை மாவட்டத்தில் வைகை டேம் இருக்குது. அப்போ தான் கட்டி புதுப்பிச்சு வைகை டேம் வந்து உருவான நேரம் அது. அந்த பார்க்கு அங்கே வந்து ஷூட்டிங் நடக்குது, மாட்டுக்கரை வெள்ளம் படம் ஷூட்டிங் நடக்குது. மக்கள் வெள்ளம் 4 மாவட்டத்தில் மக்கள் வெள்ளம் வந்து போலீஸ் பாதுகாப்பு, கூட்டத்தை அடக்க முடியல. அங்கே ஒருத்தர் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு தவிக்கிறார், போய் முண்டி அடித்து போகிறதுக்கு. போலீஸ் தடியடி பண்ணுது. உடனே தலைவர் பார்க்குறாரு, அவனை கூட்டிகிட்டு வை அப்படிங்கிறாரு. குழந்தையோட போகிறாரு. என்னன்னு கேட்குறாரு, பேர் வைக்கணுமான்னு கேட்குறாரு. இல்லை பேரெல்லாம் வச்சாச்சு அப்படிங்கிறாரு. என்ன பேருன்னு கேட்குறாரு தலைவர். மலைக்கல்லன் அப்படிங்கிறாரு. என்னது மலைக்கல்லனா? ஆமாம், என் மனைவி வந்து அங்கே அந்த படம் பார்க்கும்போது தான் பிரசவமாச்சு, அதனால் பேர் அதையே வச்சுட்டு அப்படிங்கிறாரு. ஒரு 100 ரூபா தர்றாரு வர. சரின்ட்டு போயிடுறாரு. அந்த 100 ரூபாய் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுக்கிறாரு. காலங்கள் மாறுது, ஓடுது. தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. இப்போ அவர் அந்த பையனை அழைச்சிக்கிட்டு தோட்டத்துக்கு வராரு. வந்து கேட்டில் நிற்கிறாரு. தலைவர் பார்க்குறாரு, கூப்பிட்றாரு. நீங்கள் வைகை டேமில் என் பையனுக்கு 100 ரூபா கொடுத்தீங்கல்ல, இவன் தான் இன்றைக்கி பெருசாகிட்டான், டாக்டருக்கு படிக்க ஆசைப்பட்றான் அப்படிங்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து தனியார் கல்லூரி அப்போ கிடையாது, அரசு கல்லூரி. எனக்கு போட்டால் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. உடனே ஆந்திரா முதல்வர் குண்டுராவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு சீட்டு வாங்கி கேட்குறாரு. பணத்தை கேட்டார், படிக்க வச்சாச்சு. அதே மலைக்கலன் டாக்டர் தான் அமெரிக்காவில் வந்து ஒரு வைத்தியம் பண்ணும்போது 14 டாக்டர் அவனு ஒருத்தான். ஆக எந்த டாக்டர் படிக்க வைத்தானோ அதே மலைக்கலன் வந்து தன் அந்த தெய்வத்துக்கு சிகிச்சை அளிக்கிறாரு. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போனாங்க. இன்னும் ஒன்று சொல்லுகிறேன். அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்று வருகிறார். மவுண்ட் ரோட்லேயே தபால் தந்தி ஆஃபீஸ் இருக்குது. க்யூவில் மக்கள் நின்று தந்தி அடிக்கிறான். என்னன்னு கேட்டால், தலைவா நீ சீக்கிரம் பிழைத்து வா. இப்படி ஒவ்வொருத்தனா ஒரு வார்த்தை போட்டு தந்தி அடிச்சுட்டு இருக்காங்க. கூட்டம் அழும்போது ஒருத்தன் போனால் ரிக்ஷாக்காரன் இது மாதிரி, தலைவா நீ பிழைத்து வா, உனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தந்தி அடிக்கணும். எவ்வளோன்னு கேட்குறான். 17 ரூபா அப்படிங்கிறான் அந்த ஆள். 5 ரூபா இருக்குது, 2 ரூபா இல்லை சார். போயிட்டு திரும்ப சவாரி போயிட்டு திரும்ப தந்தி அடிக்கிறான். ஆக இப்படி வேண்டுதல் படித்து தான் முதலமைச்சரானார். அடுத்து இன்னும் வந்து திருவண்ணாமலையில் ஒரு சர்ச் இருக்கிறது. அந்த சர்ச்சில் வந்து ஒரு மரபு, தனக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சர்ச்சு ஃபாதரிடம் சொல்லி 25 பைசா கட்ட வேண்டும். என் பையன் பரிசு எழுத போகிறான், நல்ல மார்க் வாங்கணும். உடனே ஒரு ப்ரேயர் பாட்டு போடுவார் ஃபாதர். என் மகளுக்கு ஒரு நல்ல வரன் வேணும், நல்ல வரன் வேணும் அப்படி ஒரு தாய் வந்து 25 பைசா கட்டி கேட்பாங்க. அது ப்ரேயர் போடுவாங்க. ஒரு மூதாட்டி வர்றாங்க. ஃபாதர் கேட்குறேன், உனக்கு என்னமா பிரச்சனை கேட்குறேன். என் மகன் அமெரிக்காவில் வந்து வைத்தியம் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான், அவன் எப்படியாவது பொழைச்சி இந்த மண்ணுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது. உடனே ஃபாதர் சொல்கிறாரு, ஏம்மா நீ தான் அனாதையாச்சேம்மா, உனக்கு எங்கேம்மா மகன் இருக்கா அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தாயா, என்னோடய பயல்களையும் விட்டுட்டு போயிட்டானுங்க. இப்போ எனக்கு வந்து அந்த ஸ்ரீராமசிம்மூர்த்தி தான் எனக்கு மாதம் வந்து 30 ரூபா பணம்னு போகிறாரு.
சத்துணவில் வந்து சாப்பிட சொல்லி கார்டு போட்டு கொடுத்துட்டாரு. மாதம் மாதம் அரிசியும் பருப்பு ரேஷனில் வந்துடுது. அவன் தானே பிள்ளை எனக்கு. எவன் ஒருவன் பெத்த தாய்க்கு உடம்பும் உடையும் தெரியும், அவன் தானே மகன், அவனை காப்பாற்றி கொண்டு வாய் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி 84 வந்து திரும்ப வராரு. நான் காப்பாற்றிட்டேன்னு சொல்லி அந்த பறவை விவரெல்லாம் பரப்பிக்கிட்டு அப்படியே அந்த கொண்டாடுது. இப்படி பாமர மக்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் மக்கள் திலகத்தை போற்றுகிறார்கள் என்று சொன்னால் அவர் செய்த தர்மங்களும் மனிதாபிமானம் தான் இன்னும் நிற்கிறது. எனவே தான் இந்த 2 நூல்களும் வந்து உலக அளவில் போயிட்டுருக்கிறது. ரொம்ப அம்மாவை வச்சுக்கிட்டு நிறைய பேச முடியல, கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் எனக்கு பேசுகிறேன். இருந்தாலும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திக்க ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பேச்சாளன் அல்ல, தான் ஒரு உணர்வாளன் என்ற பதிவோடு தன் உரையை தொடங்கினார். உணர்ச்சி ததும்ப மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை பற்றிய தன் நினைவுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். கலைமாமணி மணவை பொன்மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். இப்படி பல உணர்வாளர்களின் உள்ளங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் என்பதை உணர நமக்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. தலைமையேற்று விழா பேருரையாற்ற உலக தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் மற்றும் இயக்குனருமான முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி சரியாக 3/4 மணி நேரம் தாமதமாக தொடங்கி இருக்கிறது. ஆனால் சரியான நேரத்தில் நிறைவுறும். மாணவர்களுக்கு 10 மணி என்பதுதான் சரியான நேரமாக இருக்கிறது. 9:30 மணி நேரம் என்பது அவர்களுக்கு மிக நெருக்கடியான நேரமாக இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வரவேற்பும் வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும். இன்றைக்கு நிறுவன நாளை உலக தமிழ்ச் சங்கம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த உணர்ச்சி மிகுந்த நேரத்தில் தன்னுடைய மனப்பதிவுகளை இந்த மேடையில் வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய மணப்பாறை திரு பொன்மாணிக்கம் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். தன்னுடைய மனதிலே பதிந்த அந்த செய்திகளை பேசுகின்ற பொழுது ஒரு சிறிய பயணம் ஒன்று வாய்த்தது. நிறுவன நாள் இன்றைக்கு உலக தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனர் நாள். தமிழ்நாட்டிற்கு ஒரு வசந்த மாளிகை தமிழுக்கு என்று இருக்கிறது என்றால் அது மதுரையில் இருக்கும் உலக தமிழ்ச் சங்கம்தான் என்று நான் சொல்லுவேன். இந்த வசந்த மாளிகைக்கான கனவை, இந்த கட்டடத்தின் கால்கோளை, இந்த கட்டட இப்படித்தான் அமைய வேண்டும், இங்கே நிகழ்ச்சிகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற கனவை கண்டு அதற்கு அடிகோல் இட்ட புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய நினைவுகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுகின்ற நேரமாக நான் இந்த நேரத்தை கருதுகிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கான செய்தி இது. சான்றோர் பெருமக்களுக்கு தெரியும் இந்த உலக தமிழ்ச் சங்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது என்ன என்பது. தனிநாயகம் அடிகள் மிக மிக முனைப்போடு உலக தமிழ் மாநாடுகளை நடத்துவதற்கான முனைப்பில் ஈடுபட்ட பொழுது, அப்பொழுது முதலமைச்சராக இருந்து பல அரிய பணிகளை ஆற்றிக்கொண்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் 1981ஆம் ஆண்டு உலகத்தமிழ் மாநாட்டை அறிவிக்கிறார். அப்படி உலகத்தமிழ் மாநாடு அறிவிக்கப்பட்ட பொழுது இந்த உலக தமிழ்ச் சங்கத்திற்கான கட்டடத்திற்கான கால்கோளும் அன்றைக்கே நடைபெற்றது. அந்த உலகத்தமிழ் மாநாட்டிலேயே நடைபெறுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் 1981 முடிஞ்சுது. 86 பெரும் முனைப்போடு இந்த கட்டடத்திற்கான பணிகள் தொடங்க பல்வேறு விதமான கால நெருக்கடிகளை கடந்து 2016ஆம் ஆண்டு இந்த வளாகம் முழுமையாக கட்டி முடிக்கப்படுகிறது.
இன்றைக்கு நானும் நீங்களும் உட்கார்ந்து தமிழ் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக தமிழ்ச்சங்கத்தின் இந்த கட்டடத்திற்கான இந்த செயல்பாடுகளுக்கான முதல் விதை யாருடைய உள்ளத்தில் விழுந்தது என்றால் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய மனதிலே விழுகிறது. அதை செயல்படுத்த வேண்டும். நான் இன்றைய இந்த நிறுவன நாள் நிகழ்ச்சியில் மனமுருகி இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். தமிழனுக்கு எது வேண்டும் என்று கேட்டால் தமிழனுக்கு உரிய மரியாதையும் உரிய அங்கீகாரமும் தான் அவனுக்கு வேண்டும். அந்த இலக்கை நோக்கி பயணிப்பவர்கள் தான் எல்லா தமிழர்களும். 1981ஆம் ஆண்டு இந்த கால்கோள் விழாவை நடத்திவிட்டாரா? அதற்கான படம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் உலக தமிழ்ச்சங்கத்தின் உள்ளே நுழைகின்ற பொழுது ஒரு பெரிய பதாகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த பதாகையில் ஐயா அந்த கல்லெடுத்து வைக்கிற அந்த படம் வெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் பார்க்கலாம். இதை வச்சிட்ட உடனே அவர் மனசில் இதை பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர்கள் பதிவு செய்கிறார். அவருடைய மனசில் இந்த தமிழ் வளர்ச்சி தொடர்பான விஷயங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. 1984 இதில் அவர் தமிழ் வளர்ச்சி துறை அப்படின்னு ஒரு துறையை தலைமைச் செயலகத்தில் உருவாக்குகிறார். இப்போ நாம் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக தமிழ்ச்சங்கம் தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே வருகிறது. அந்த தமிழ் வளர்ச்சி துறையை 1984ஆம் ஆண்டு தலைமைச் செயலகத்தில் ஒரு துறையாக அவர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நிறுவுகிறார். இதில் நான் எங்கே அவரை பாராட்டுறேன்னு சொன்னால், இப்பொழுது பொன்மாணிக்கம் சார் பேசுகிற அந்த பேச்சிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக எல்லாருமே எடுத்து பார்த்தோம்னா அவர் ஒரு கொடையாளர், கொடை வள்ளல், இருப்பதை அள்ளி கொடுப்பவர், இப்படித்தான் அவருடைய இமேஜ் இருக்கு. ஆனால் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு, தமிழின் வளர்ச்சிக்கு அவர் பாடுபட்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு அமைப்பு தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி. தமிழ் வளர்ச்சி துறையை அவர் ஏற்படுத்திட்டாரா? அதுக்கு ஒரு செயலாளரை நிர்ணயிக்கணும். செயலர்கள் யார் இருப்பார்கள்னா, இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரிஸ் யாருன்னா ஐஏஎஸ் கேடரில் இருக்கிறவங்க தான் செக்ரட்டரிஸ். அவர் என்ன பண்ணுறார், இன்றைக்கு தமிழ் வளர்ச்சி இயக்ககத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய அருள் ஐயா அவர்களுடைய தகப்பனார் அவ்வை நடராஜன் அவர்களை என்ன பண்ணுறார், அழைச்சி, அவர் தமிழ் படித்தவர், தமிழிலே முனைவர் பட்டம் பெற்றவர், மிகப்பெரிய தமிழறிஞர் என்பதற்காக அவரை அழைத்து அவரை தமிழ் வளர்ச்சித்துறையின் செயலாளராக பதவி நியமனம் கொடுக்கிறார். அப்பொழுது அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், செயலாளராக நீங்கள் தமிழ் படித்தவங்களை சொல்கிறீங்களேன்னு, சட்டம் படித்தவர்கள் சட்டத்துறையில் செயலாளர்களாக இருக்கின்ற பொழுது தமிழ் வளர்ச்சித்துறைக்கு தமிழ் படித்தவர்கள் இருக்கக்கூடாதா என்று கேட்கிறார். இன்றைக்கு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய நீட்சி, அதனுடைய நீள் நிகழ்வாகத்தான் 13 தமிழ் படித்தவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குனராக சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் படித்தவர்களுக்கு என்று உயர்ந்த இடங்களை கொடுத்தவர், மனம் முழுக்க தமிழ் வளர்ச்சி பற்றி, தமிழ் வளர்ச்சி துறையை பற்றி, தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாடு வளர்ச்சியை பற்றி மிகுந்த யோசனையுடன் செயல் ஆற்றியவர். பேரிஞர் அண்ணா அவர்களினுடைய தமிழ் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட அந்த பெருந்தகையை இன்றைக்கு ஒவ்வொரு வினாடியிலும் நன்றி பூர்வமாக நான் நினைவு கொள்கிறேன். எம்ஜிஆர் அப்படின்னால் தான் நமக்கெல்லாம் தெரியும், புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு சொல். எம்ஜிஆர்னா தான் ரொம்ப நெருக்கம். எனக்கு எம்ஜிஆர்னா எனக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு, இளைஞர்களுக்கு எப்படி என்று எனக்கு தெரியாது, ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னா எம்ஜிஆர் சார். அவருடைய திரைப்படங்கள், அவருடைய பாடல்கள், இளைய தலைமுறைக்கு சொல்லுகிறேன், மெட்டு போட்டு பாட்டு எழுதுகிறவங்க மத்தியில் மிகச்சிறப்பான பாடல்கள் இருந்தால் அதை எடுத்து மெட்டு போட்டு தன்னுடைய படத்திலே அவர் வர வேண்டும் என்று விரும்பியவர் எம்ஜி ராமச்சந்திரன். பட்டுக்கோட்டையாரனுடைய பாடல்கள் எல்லாம் அப்படித்தான் அவர் எடுத்து ஆண்டார். ஐயா சொன்னார்ல, நம்முடைய பேரறிஞர் அண்ணா சொன்னார்ன்ட்டு. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1982
ஒரு வானொலியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். என் முதல்வர் நாற்காலியின் 3 கால்கள் யார் என்று எனக்கு தெரியாது, என் 4வது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு சொல்கிறார். அவருடைய பாடல்கள், கொள்கை பரப்பு பாடல்களை தன்னுடைய திரைப்படங்களில் அவர் வைக்கிறார். அதற்கு முன்னதாக அவருடைய ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் நினைவு கூர்ந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய கவியரங்கத்திற்கு நாங்கள் சூழலை சரி செய்கிறோம். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தலைவன், ஒரு நிர்வாக அதிகாரி, மக்களை நேசிக்கக்கூடியவர், மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர், ஒரு கலைஞர், இதையெல்லாம் கடந்து ஒரு நிர்வாகியாக, ஒரு தலைவராக, ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர்கள் செய்த நன்மைகள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் வரக்கூடிய தலைமுறைக்கு எவ்வளவு உதவிகரமாக இருந்திருக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன். கர்மவீரர் காமராஜர் அவர்கள் ஏற்படுத்தியது தான் மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அதில் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்கிறேன், இளைஞர்களுக்கு சொல்கிறேன். திடீர்னு அவர் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருப்பார். உடல் சார்ந்து, உணவு சார்ந்து மிக மிக மேன்மையான கருத்துக்களை கொண்டிருந்தவர் புரட்சித் தலைவர். அவருடைய ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் சத்துணவு பற்றி ஒரு விவாதம் வருது. என்ன விவாதம்னா, புரதச்சத்து பற்றிய விவாதம் வருது. புரதச்சத்து பற்றிய விவாதம் வருகின்ற பொழுது ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடுறாங்க, ஒருத்தருடைய சாப்பாடுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார், எண்ணெய் ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு, அதனால் எண்ணெயை இன்னொரு கரண்டி அதிகப்படுத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூட்ரிஷியஸ், அந்த உணவு சத்து குழுமத்துக்கு அறிவுரை சொல்கிறார். அப்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னாராம், ஒரு செயலாளர் சொன்னாராம், கூடுதலான எண்ணெய் கொழுப்பை தரும் ஐயா. அதுக்கு தலைவர் பதில் பாருங்க, முதலமைச்சர் பதில் பாருங்க. உங்களுக்கு என்ன வயசு? 42 ஆச்சு. 42 வயசில் 1.5 ஸ்பூன் எண்ணெய்ங்கிறது கொழுப்பு, குழந்தைகளுக்கு அது ஊட்டச்சத்து. இது குழந்தைகளுக்கான உணவு. இந்த கவனம் இருக்கு இல்லையா, இதுதான் தலைமை. இந்த கவனத்திற்காகத்தான் நாம் அவரை போற்றுகிறோம். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தாயார் நான் வளர்வதற்கு எனக்கு அறிமுகம் செய்த மிக முக்கியமான பாடல்கள் எம்ஜிஆர் சாருடைய பாடல்கள் தான். அந்த பாடல்களில் தான் நான் வளர்ந்தேன். இன்றைக்கு அவர் கால்கோள் இட்ட அந்த கட்டடத்தில் ஒரு பொறுப்பை பெற்றிருக்கிறேன். மிக முக்கியமாக நான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இந்த இடத்துல. என்ன காரணம் தெரியுமா? இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்பு கொஞ்சம் கூட இல்லாமல், யாரோ ஒருவர் ஏற்படுத்தியது தானே என்று அடுத்தவர்கள் அழித்து விடாமல் அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக எல்லா பணிகளையும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் பார்க்கிறேன். அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் மனமகிழக்கூடிய நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்ததாக நடைபெற இருக்கின்றன. நீங்கள் அதை பார்க்க வேண்டும், அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் எனக்கு ரொம்ப நெருக்கமான, நான் என்னையே வளர்த்து கொண்ட ஒரு 4 அந்த கவிதைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு நிறைய இருக்குது. அம்மா என்னை சொல்லி வளர்க்கும் பொழுது தேன்கிண்ணம் வரும். இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. குழந்தைகளுக்கு இன்றைய தலைமுறை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அதெல்லாம். தேன்கிண்ணத்தில் என்னுடைய அம்மா எனக்கு சொன்னது எம்ஜிஆர் சார் பாட்டு தான். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும்ன்றது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த பாட்டு. அவருடைய பாடல்கள், அவர் நடித்த படங்களில் வந்த பாடல்களில் எனக்கு ரொம்ப மனசில் நெருக்கமாக, இன்றைக்கு குழந்தைகள் அதை தன்னுடைய டைரியில் கையெழுத்தாக எழுதி வைத்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
எம்ஜிஆர் அப்படின்ன உடனே இன்றைக்கு கூட மாலை போட்டு மலையேறக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள். தாயை விரும்புகின்ற ஒரு வெறித்தனமான ஒரு மகன் மீதான அன்பு, அப்படிப்பட்ட அன்பை எம்ஜிஆர் மீது வைத்திருக்கின்றவர்கள் இக்காலத்திலும் இருக்கிறார்கள். இறைவன் மீது பக்தி கொண்ட ஒரு வெறித்தனமான பக்தன் போல இன்னைக்கும் எம்ஜிஆர் சார் மேலே வெறிக்குண்ட பக்தர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில தாக்கங்களை அவர் ஏற்படுத்தி போயிருக்கிறார்ன்றது தான். அவர் அந்த சின்ன கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் பாடுற பாட்டு, நான் அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு வயசு 15. நான் இளைய குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், யாராவது நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாலோ யாராவது நல்ல பொருட்கள் வைத்திருந்தாலோ நமக்கு கவனம் அங்கே போகும் தானே, கண்டிப்பாக போகும். இது நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். யாரும் பார்க்கவில்லை என்றால் மனம் அலைபாயும். அப்போ நான் பாட்டு ஒன்று கேட்டேன். அந்த நேரத்தில் என்னுடைய மனதில் விழுந்த அந்த விதை ரொம்ப ஆழமான விதை. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. இப்படி சொல்ற ஒரு கதாநாயகன் இன்றைக்கு வன்முறைகளையும் அறியாமையையும் வளர்த்து கொள்ளுகின்ற நிலையிலிருந்து விடுபட்டு எம்ஜிஆர் போன்ற கதாநாயகர்கள் குழந்தைகளினுடைய வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்த பாடல்களையும் உரையாடல்களையும் திரைப்படத்தில் வைத்தவர்கள். நீங்கள் எல்லாருமே டைரியில் எழுதி வச்சுக்கணும்னு சொன்ன ஒரு பாட்டு, அதுக்கு முன்னால் அந்த பையனை நீங்கள் கொஞ்சம் எழுப்பணும். நீ டைரியில் இன்னைக்கு எழுதி வச்சிருக்க வேண்டிய பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. எப்படி அந்த வரிகள் பாருங்க, பட்டுக்கோட்டையாருடைய வரிகள். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காத, விழித்து. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். இவ்வளவுதான். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே. இப்படி சொல்லுவாங்களா? இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் எது பிடிக்குமோ அத்தகைய வார்த்தைகளை சொல்லி உங்களை மயக்க நிலையில் வைத்திருக்கின்றவர்களை விடுத்து, தூக்கம் உனக்கு பிடித்தாலும் நான் தட்டி எழுப்புவேன் என்கின்ற ஒரு கதாநாயகனை திரை பெற்றிருந்ததனால் தட்டி எழுப்பிய கதாநாயகனை முதலமைச்சர் ஆக்கினார். நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரித்திரம், நம்முடைய தமிழ்நாட்டின் அரசியல் சரித்திரம் மிக மிக உயர்வானது, திராவிட மரபு சார்ந்தது. இந்த திராவிட மரபிலே வந்த தலைவர்களுள் மிக முக்கியமான தலைவராக இருந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்த புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் கல்லெடுத்து வைக்கப்பட்ட இந்த கனவு மாளிகை, இந்த கனவு மாளிகையில் அந்த நிறுவன நாளில் நாங்கள் அந்த நிறுவனருக்கு நன்றி செலுத்துகின்ற முகமாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறோம். நீங்கள் முழுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கேட்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லி உலகத்தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வரவேற்பையும் நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களின் பண்பு நலன் பலரால் பாராட்ட பெற்றது. அவருடைய நிர்வாகத்திறனை வெளிக்கொணர்ந்த நல்லதொரு உரை தந்தார் இயக்குனர் அம்மா அவர்கள். தமிழ் வளர்ச்சிக்கென எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் செய்த பல முன்னெடுப்புகளை எடுத்துரைத்து தலைமுறையாற்றி சிறப்பித்த இயக்குனர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். நன்றி அம்மா. மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களின் புகழ்மிக்க திரை இசை பாடல்களை பாட நமக்கு இன்னிசை விருந்து அளிக்க வருகிறதற்கும் மாயா இன்னிசை குழுவின் மதுரை ஏஏ சுரேஷ் ஐயா அவர்களுக்கு உலகத் தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் அம்மா அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கின்றார். சுரேஷ் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
இன்றைய நிறுவன நாள் விழாவில் கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று அமர்வு தலைமை வைக்க வருகை தந்திருக்கும் முனைவர் கடவுர் மணிமாறன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பொன்மனச்செம்மல் ஒரு பன்முக பார்வை என்ற நூலினை வழங்க இருக்கின்றார். நிறுவன நாள் அன்றைக்கு நாங்கள் 6 அமர்வுகளை கருத்தரங்கத்திற்காக வைத்திருக்கிறோம். அந்த 6 அமர்வுகளும் அன்னார் அவர்கள் எப்படியெல்லாம் தமிழ் உயர வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ, எந்த நோக்கத்தோடு இந்த தமிழ் பணிகளை செய்தார்களோ, அந்த இலக்கியம் சார்ந்த 40 கட்டுரையாளர்கள் இன்றைக்கு கட்டுரைகளை வழங்க இருக்கிறார்கள். அந்த கட்டுரை விரைவிலே அச்சேற்றப்பட்டு ஆய்வுக்கோவையாக வெளியில் வரும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பேராசிரியர் முனைவர் உ. அனார்கலி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முனைவர் ப. திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முனைவர் க. வெற்றிவேல் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து கவியரங்கம் நடந்தேற இருக்கின்றது. தமிழோடு கவிப்பாடு என்ற தலைப்பில் இன்றைய கவியரங்கம் நடைபெற இருக்கின்றது. தலைமையேற்று சிறப்பிக்க கவிஞர் தஞ்சை இனியன் ஐயா அவர்களையும் கவிஞர் பெருமக்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் மனைவி பொன்மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. பெரியோர்கள் முதல் வரிசையில் அமர்ந்து கவியரங்கத்தினை ரசிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழாவுக்கு துணை நின்று பணியாற்றி கொண்டிருக்கும் திருமதி ஜான்சிராணி அம்மா அவர்களுக்கு நான் எழுதிய 5ஆம் வேதம் என்ற நூலை பரிசாக வழங்குகிறேன். இந்த நூல் என் மணப்பாறை மண்ணை சார்ந்த முழு வரலாறு அல்ல, ஓரளவுக்கு வரலாறு இருக்கும். மகிழ்ச்சிங்க.